அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இன்றில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அங்கு வளாகத்தின் உள்ளே இரவு 7:30 மணி அளவில் மாணவி ஒருவர் மர்ம நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த பிரியாணி கடையின் உரிமையாளர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவருடைய செல்போன்கள் மற்றும் 2 செல்போன் நம்பர்களை அவர் பயன்படுத்தியதையும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றப்பட்ட நீதிமன்ற உத்தரவின்படி ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். பல்வேறு சந்தேகங்கள் இந்த வழக்கில் ஏற்பட்டது. குறிப்பா அந்த மாணவி கொடுத்த புகார்ல ஞானசேகரன் அந்த நேரத்தில் மேலும் ஒரு நபரிடம் செல்போன் மூலமாக பேசியதாகவும் அந்த சாரிடம் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தான் இந்த வழக்கானது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டு தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டது. ஞானசேகரன் வீடு உள்ளிட்ட இடங்கள்ல விசாரணைகளை மேற்கொண்டு பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றையும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர் விசாரணைகளும் நடத்தப்பட்டது. மேலும் இதன் முதல் தகவல் அறிக்கை வெளியான தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு குழு மற்றொரு வழக்கையும் கையில் எடுத்து அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில ஞானசேகரன் தொடர்புடைய வழக்குல குற்றப்பத்திரிகையை ஆன்லைன் மூலமாக நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய பங்காக ஞானசேகர் மட்டும்தான் இதில் குற்றவாளி என்று குறிப்பிட்டு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளி என்று இதில் குறிப்பிடப்பட்டு இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரது செல்போன் பதிவுகள் ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்பு இந்த விசாரணை அறிக்கை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரின் வாட்ஸ்அப் பதிவுகள் மற்றும் அவரது செல்போனில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே சிறப்பு புலனாய்வு குழு சைபர் ஆய்வகத்துக்கு அனுப்பி அதனை ரிகவர் செய்த நிலையில தற்போது இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஆய்வு செய்யும் பணியில் நீதிமன்றமும் ஈடுபட்டிருக்கிறது. பின்னர் இந்த குற்றப்பத்திரிகை குறித்து முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இந்த குற்றப்பத்திரிகையில ஞானசேகரன் ஒருவர் தான் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யாருக்கெல்லாம் இது போன்று அவர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்க போன்ற விவரங்களை தெரியப்படுத்தப்படும் என்றும் இந்த குற்றப்பத்திரிகையின் வாயிலாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பின்னர் அந்த குற்றப்பத்திரிகையின் தகவல்கள் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனிடம் காவலில் எடுத்தும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது இந்த குற்றப்பத்திரிகையானது நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கிய பகுதியாக பார்க்க வேண்டுமெனில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஆய்வு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு ஞானசேகரனுடைய தண்டனைகள் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.